அம்மா வருத்தப்படாதீங்கம்மா. கல்பனாவோட கல்யாணம் நின்னு போகல, தள்ளி தானே போயிருக்கு. அதுவே எனக்கு அசிங்க தானேம்மா. கல்யாணம் நின்னது ஒரு பக்கம்னா நான் அவ்வளவு சொல்லியும் அருண் தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னது என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வேதனையே என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும் போல இருக்கே. அத்தை, என்னத்த இது? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க மனசு உடைஞ்சு அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போச்சு, அதனால என்ன? என்னைக்கு இருந்தாலும் நீதான் என் மருமகன்னு சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும் அத்தை. எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு நான் மூலையில உட்காந்து உப்பாரி வச்சேனா, இல்ல உங்களை யாராச்சும் குறை சொல்லி நான் புலம்புனேனா? இல்லையே. அப்புறம் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அத்தை? நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ கேஷுவலா இருக்க மாதிரி பேசுற கல்பனா. ஆனா உனக்குள்ளேயும் அந்த வேதனை இருக்கும் தானே. கல்யாணம் நின்னு போறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு வலியும் இல்ல, வேதனையும் இல்ல அண்ணி. சொல்ல போனா இந்த கல்யாணம் நின்னது கூட ஒரு வகையில நல்லதுன்னு தான் தோணுது. என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு அருண் மென்டலா தயாராகவே இல்ல அண்ணி. அவரை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால எப்படி அண்ணி சந்தோஷமா வாழ முடியும்? அத்தை சொன்ன மாதிரி ரஞ்சிதா நினைப்புல இருந்து அவர் இன்னும் முழுசா வெளியே வரவே இல்லை. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவர் மனசு மாறி வரட்டும். எனக்கு எந்த அவசரமும் இல்ல. மருமகளா இல்லைனாலும் நான் இந்த வீட்டுல தானே இருக்க போறேன். வயசுல சின்னவளா இருந்தாலும் பெருந்தன்மையா பேசுறமா. நாங்க சமாதானம் சொல்றதுக்கு பதிலா நீ எங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க. உன் நல்ல மனச அருண் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. அவர் அதுக்கு முயற்சி பண்ணாலும் ரஞ்சிதா சும்மா விடுவாளா? ஆபீஸ்ல அவர் கூடவே 8 மணி நேரம் பச மாதிரி ஓட்டிட்டு இருக்கா. வீட்டு பக்கம் வந்தாலும் அவர் கண்ணை விட்டு நகரக்கூடாதுன்னு தான் எதிரிலேயே குடி வந்திருக்கா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரிதாபம் வர மாதிரி பேசி அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பா. அவரை ஃப்ரீயா யோசிக்க கூட விட மாட்டா. இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு அவரோ இல்ல நீங்களோ காரணம் இல்ல அத்தை. பின்னால இருந்து அவரை குழப்பிட்டு இருக்க ரஞ்சிதா தான் காரணம். ஆமாமா, 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல இருக்க வரைக்கும் அவளால பிரச்சனை தாமா. இப்பதான் நகை கிடைச்சிருச்சுல, அதை அடமான வச்சு. வேணா வித்யா, இனிமே அந்த பேச்சையே எடுக்காத. ஒரு தடவை முயற்சி பண்ணி நாம பட்ட கஷ்டமே போதுமா. கல்பனா, நீ ஏமா ரஞ்சிதா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த? எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை நீ அதை பத்தி சொல்லவே இல்லையே. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவ மேல ஒரு டவுட் இருந்துச்சு. இன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையும் அவ எப்படியாவது மூக்க பிடிச்சு வந்துருவாள்னு தான் பயந்தேன். அவளை வர விடாம தடுக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனா அவ தான் பெரிய கிரிமினல் ஆச்சு. என் நகைய மாத்தி வச்சு என்னைய குற்றவாளி ஆக்கிட்டா. இனிமே அந்த நகையை வச்சு நாம எதுவுமே செய்ய வேண்டாமா. வேலையை விடுற விஷயமா நான் அருண் கிட்ட பேசுறேன். வேணாத்த, இப்போதைக்கு அருண் கிட்ட எதுவும் பேச வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவர் போக்கிலே விட்டுருவோம். அப்படியே விட்டுட்டனா அருண் அவ பிடியில இருந்து மீட்கவே முடியாது கல்பனா. இல்ல அண்ணி, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரஞ்சிதாவால அருணை குழப்ப முடியும், அவருக்கு ஒரு உறுத்தலா இருக்க முடியும். ஆனா அத்தையோட வார்த்தையை மீறி அவரால ரஞ்சிதா பக்கம் முழுசா போக முடியாது. அத அருணே தெளிவா சொல்லிட்டாருல்ல. அவ அவளை மறந்துட்டு உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு தான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டானே. காலப்போக்குல அது மாறும் அண்ணி.